காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண இன்னும் 8 மினிட் தான் இருக்கு. அதுக்குள்ள பறந்து வர சஞ்சீவ் என்ன சூப்பர்மேனா? சலோ சலோ சார் ப்ளீஸ் சார். போங்க போங்க, சலோ சலோ. ஹால் மெயின் கேட்டுக்கு போகணும்னா சுத்தி போகணும், அதுக்கு டைம் ஆகும். இவ வேற நான் ஐடி கார்டு கொண்டு வரேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்ன பண்றது? பேசாம செவரேறி குதிச்சு உள்ள போயிட வேண்டியதா. காம்படிஷனுக்கு இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள இந்த ஐடி கார்டை அபிகிட்ட கொண்டு போய் கொடுத்தாகணும். சஞ்சீவ் சீக்கிரமா வரணும். சஞ்சீவ் வந்துடணும் 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 சீக்கிரம். சஞ்சீவ் சீக்கிரமா வந்துடணும் வந்துடணும். அபி சார் சார் என்ட்ரி போடுங்க சார். சாரி சாரி சார் உங்க ஐடி கார்டு காட்டுங்க. நீங்க போலாம், உள்ள அனுப்புங்க. இந்த அபி உன் ஐடி கார்டு. அபி காம்படிஷனுக்கு 1 மினிட் தான் இருக்கு, சீக்கிரம் போ. சரி சஞ்சீவ். சஞ்சீவ், இந்த காம்படிஷன்ல நான் கண்டிப்பா வின் பண்ணி உன் ஆசையை நிறைவேற்றுவேன். நீ கவலைப்படாத. ஆல் தி பெஸ்ட் அபி. ஜெயிச்சிட்டு வந்ததா உன்னை பாப்பேன் சஞ்சீவ். நல்லா பண்ணு. பாய். அபி காம்படிஷன்ல கலந்துக்க வரத பார்த்தா ஐடி கார்டு கிடைச்சிருக்கும் போல இருக்கே, விடக்கூடாதே.
டைம் அப் மேடம். சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நான் தான் வந்துட்டேன்ல, ஓபன் பண்ணுங்க சார். இல்ல மேடம், நோ, டைம் ஆயிடுச்சு மேடம். ஐயோ டைம் இருக்கு சார், ப்ளீஸ் சார். What சார் happened? ப்ளீஸ் சார். டைம் அப் ஆயிடுச்சு மேடம். மேடம் Still 10 seconds there. Open the door. Open the door. சார் இந்தாங்க சார், நீங்க கேட்ட ஐடி கார்டு. Okay, Abhi. You may go. All the best. தேங்க்ஸ். We are ready now. Are you all ready? ரெடி மேம். Okay. Time start now. கடவுளே, சஞ்சீவோட ஆசையை நிறைவேற்ற நான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணியே ஆகணும். என் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாம நீ தான் பாத்துக்கணும் கடவுளே. நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். எப்படியாவது வின் பண்ணிடணும். One water bottle. சின்னதா பெருசா? No, no, small one is enough. சிங்கு சார் காலையில கத்தியால குத்துனது யாரு? சிங்கோட ஒய்ஃப் முதற்கொண்டு எல்லாரும் நான் தான் அவரை கொலை பண்ணதா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல போலீஸ் வரை என்ன துரத்துது. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்னு தெரியலையே. எது எப்படியோ அபி காம்படிஷனை வின் பண்ணி அவார்டு வாங்குற வரைக்கும் நான் போலீஸ் கண்ணிலே படக்கூடாது. அப்பதான் அவார்டு வாங்குறத நான் பார்த்து ரசிக்க முடியும். இந்த மொழி தெரியாத ஊர்ல வந்து இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. டிரைவர் சார் கால் பண்ணி பேசுவோம். அவர் லோக்கல் ஆள் தானே, அவரு ஹெல்ப் பண்ணுவார். சஞ்சீவ் சார் கால் பண்றாரு. சார், நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ சார். உங்களை பத்தி இங்க இருக்கிறவங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்களே. நீங்க ஏதோ ஐபிஎஸ் ஆபீசரை கொலை பண்ண ட்ரை பண்ணதா பேசிட்டு இருக்காங்க. ஐயோ சார், சிங் சார கத்தியால குத்துனது நான் இல்ல, அது வேற ஒரு ஆளு. நான் அபியோட ஐடி கார்டை என் ரூம்ல இருந்து தேடி எடுத்து வெளியே வரும்போது சிங்கு சாரோட ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. சரி என்னன்னு போய் பார்த்தா சிங்கு சார ஒருத்தன் கத்தியால குத்திக்கிட்டு இருந்தான். நான் அந்த ரூம்குள்ள வந்தோடனே சிங்கு சார கத்தியால குத்துனவன் என்ன பார்த்ததும் தப்பிச்சு ஓடிட்டான். நான் சிங்கு சார காப்பாத்துறதுக்காக அவர் வயித்துல குத்தி இருந்த கத்திய நான் வெளியே எடுத்தேன். அப்பதான் பிரச்சனையே. அத சிங்கு சார் வைஃப் பார்த்து நான் தான் கத்தியால குத்துனதா தப்பா நினைச்சிட்டாங்க. அப்புறம் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுச்சு. நான் அப்பவே நினைச்சேன் சார், அந்த தப்பை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு. அந்த சிங்கு சார் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அநியாயமே இறந்துட்டார். சிங்கு இறந்துட்டாரா? இல்ல சார், அவர் உயிரோட தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா சார், போலீஸ் உங்களை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் சிங்கு உடம்ப செக் பண்ணாங்க.
அவர் உடம்புல உயிர் இருக்கு, இன்னும் சாகலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. தேங்க் காட். நீங்க எந்த தப்பும் பண்ணல, அப்புறம் எதுக்கு போலீஸ் வந்து தப்பிச்சீங்க? போலீஸ் வந்து உங்களை பத்தி என்கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்க. நான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அபி கிட்ட டயத்துக்குள்ள ஐடி கார்டை கொடுக்க முடியாட்டி அவளால காம்படிஷன்ல கலந்து ஜெயிக்க முடியாது. அதனாலதான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஐடி கார்டை அபி கிட்ட கொடுத்தேன். நீங்க ஜெயிலுக்கு போற கண்டிஷன்ல இருக்கும்போது கூட உங்களை பத்தி நினைக்காம உங்க ஒய்ஃபை பத்தி நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே நீங்க கிரேட் சார். சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும் சார்? நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிங்க சாரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல முடியுமா? ஏன்னா சிங்க சார் உயிர் பழைச்சாதான் அவரை நான் கத்தியால குத்தலன்னு போலீஸ் கிட்ட சாட்சி சொல்லி என்னால இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர முடியும். சரிங்க சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, அது வரைக்கும் நீங்க போலீஸ்ல மாட்டாம இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அபி காம்படிஷன்ல வின் பண்ணி நேஷனல் லெவல்ல அவார்டு வாங்குற வரைக்கும் நான் போலீஸ் கிட்ட மாட்டவே மாட்டேன். அபி அந்த அவார்டு வாங்குறத நான் பார்த்து ரசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லி அங்க சரண்டரே ஆவேன். சரி, நான் போனை வைக்கிறேன், பாத்துக்கோங்க. சரிங்க சார், முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் அங்க என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு வந்துருவோம். சார், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். யூ ஆர் ஃபினிஷ்ட்? எஸ், ஃபினிஷ். ஆஹா, இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டாலே. இவ பண்ணதை மாத்தி வச்சிடலாமா? அபி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் மேம். இந்தங்க மேடம். கொடுங்க, நான் பேக் பண்றேன். ஓகே அபி, நீங்க போலாம். தேங்க்யூ மேம். மா, காம்படிஷன் ஹால் சூப்பர்வைசருக்கு கால் பண்ணி காம்படிஷன் முடிஞ்சுச்சான்னு கேட்டியா? இல்லையே. ஐயோ, ஸ்ரீஜா மேடம் ஃபோன் பண்றாங்க. இங்க ஒன்றும் வேலைக்காகாம போயிடுச்சே. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன சூப்பர்வைசர் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? மறுபடியும் கூப்பிடு. மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே. என்ன இவன் கட் பண்ணி விடுறான்? ஹலோ. என்ன ஹலோ? நான் ஸ்ரீஜா பேசுறேன். ஏன் நம்பர்ல இருந்து கால் பண்ணா ஏன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மேடம். என்னாச்சு? லாஸ்ட் டைம்ல அந்த அபி ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா அபி கிட்ட அந்த ஐடி கார்டை கொடுத்துட்டான் மேடம். அபிய காம்படிஷன்ல போக விடாம என்னால தடுக்க முடியல மேடம். சார், அபி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டா. நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. எங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. மேடம், யூ ஆர் டாக்கிங் டூ மச். அபி கிட்ட ஐடி கார்டு இருந்திருந்தா கூட நீங்க அவளை உள்ள விட்டுருக்க கூடாதுல. காசு வாங்குனீங்கல்ல, வாங்கின காசுக்கு வேலை செய்ய தெரியாதா? ஷட் அப். யாரு வேலை செய்யாம இருக்கிறது? நானா நீங்களா? அபியோட ஐடி கார்டை நான் உங்கள்ட்ட திருட சொன்னேன்ல, அதை சரியா பண்ணீங்களா? இல்லையே. அபி ஹஸ்பண்ட் கார்டு எடுக்க ஹோட்டலுக்கு போறான்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஐடி கார்டுலாம் கொண்டு வர மாட்டான்னு அசால்ட்டா சொல்லிட்டீங்க. நீங்க தடுக்காம விட்ட சஞ்சீவ் தான் இப்ப கார்டை கொண்டு வந்து கொடுத்து
அபி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டா. பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஏன் மேல பழிய போறீங்க? ஓகே, கூல் மேடம். இன்னைக்கு நடந்த காம்படிஷன் ரொம்ப டஃப். அந்த அபியால ஈஸியா ஜெயிக்க முடியாது. சோ ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு வெயிட் பண்ண சொல்றீங்க? கன்ஃபார்மா அபி இந்த காம்படிஷன்ல தோத்துருவா. வச்சறேன் மேடம். என்னடி சொல்ற அந்த சூப்பர்வைசர்? அபி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாலாம். ஐயோ, அப்ப ஜெயிச்சிடுவாளா அவ? காம்படிஷன் ரொம்ப டஃப்பா. அபி கன்ஃபார்மா ஜெயிக்க மாட்டா. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கான். ஐயோ, அப்ப என்னடி பண்றது நம்ம? என்ன பண்ணி தொலைறது? ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாமா, ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போலாம். வா. சஞ்சீவ் சார் கத்தியால குத்துனதா சொல்ற ஐபிஎஸ் ஆபீசர் இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா சொன்னாங்க. எந்த வார்டில் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. எதுக்கும் உள்ள போய் பார்த்துருவோம். ரிசப்ஷன்ல கேட்டா ஐபிஎஸ் ஆபீசர் எந்த வார்டில் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். சார் இந்த வார்டு தான் சார். மேடம், எஸ் சார். ஐபிஎஸ் ஆபீசர் எந்த வார்டில் இருக்காரு? ஐ வில் செக் சார். 5th floor emergency ward. தேங்க்யூ. ஓகே. சஞ்சீவ் சார் கத்தியால குத்தப்பட்டதா சொல்ற ஆபீசர் இங்க எமர்ஜென்சி வார்டில் தான் இருக்காரா? போலீஸ் பின்னாடியே போனா அவர் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன இவ்வளவு போலீஸ் இருக்கு? டாக்டர், ஐபிஎஸ் ஆபீசரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? வெரி கிரிட்டிக்கல் கண்டிஷன். இன்னும் அவர் கண்முழிக்கல. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சார். மேடம், சஞ்சு உங்க ஹஸ்பண்ட கத்தியால குத்துனத பாத்தீங்களா? ஆமா சார், நான் என் கண்ணால பார்த்தேன். சஞ்சு எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஏன் சார் அவனை தப்பிக்க விட்டீங்க? அவனை விடாதீங்க சார், அவனை பிடிங்கோ. என் புருஷனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை விட்டுடாதீங்க சார். கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரம் அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பா அவனை பிடிச்சிருங்க சார். சஞ்சீவ் சார் கத்தியால குத்துன போலீஸ் ஆபீசர் இன்னும் கண்ணு முழிக்கல. போலீஸ் வேற சஞ்சீவ் சார் அரெஸ்ட் பண்ண தேடிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அவர் போலீஸ்ட மாட்டினாரு, கண்டிப்பா குற்றவாளின்னு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சஞ்சீவ் சார் போலீஸ்ட மாட்டக்கூடாது. அவர் எப்படியாவது காப்பாத்தணுமே. போலீஸ் ஆபீசர் கண்ணு முழிக்கலைங்கிற விஷயத்த உடனே அவர்கிட்ட சொல்லி ஆகணும்.
காம்படிஷன் முடிஞ்சதா அபி? ஆ முடிஞ்சிருச்சு. சஞ்சீவ், உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும் அபி, நீ சொல்லவே தேவையில்ல. நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டதே உன்னாலதான் சஞ்சீவ். நீ மட்டும் டைம்க்கு ஐடி கார்டு எடுத்துட்டு வரலனா என்னால காம்படிஷன்ல கலந்துருக்கவே முடியாது. தேங்க்ஸ் சஞ்சீவ். அபி வாங்க மேம். சஞ்சீவ், ஆ? இந்த மேம் தான் நீ ஹோட்டலுக்கு போய் ஐடி கார்டு எடுத்துட்டு வர அலோ பண்ணாங்க. இவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா என்னால காம்படிஷன்ல கலந்துருக்கவே முடியாது. தேங்க்ஸ் மேம். அபி ஹஸ்பண்ட், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜட்ஜ் எல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஹால்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதனால நீங்க ஹாலுக்கு வந்துருங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே.